Verify the GDT for f vector equal to 4xz I vector minus y square j vector plus yz k vector over the cube bounded by x is equal to 0, x is equal to 1, y equal to 0, y equal to 1, z equal to 0, z equal to 1. So Gauss divergence theorem problem. ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலாஸ் பண்ணுறோன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் எஃப் வெக்டார் டாட் என் கேப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் மீன்ஸ் வால்யூம் இன்டெக்ரல் டெல் டாட் எஃப் டிவி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா நமக்கு கிவன் டேட்டா என்ன அப்படின்னா எஃப் வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4xz ஐ வெக்டார் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டார் ப்ளஸ் ஒய்இசட் கே வெக்டார் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் சைடு கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக டெல் டாட் எஃப் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ டெல் டாட் எஃப்னா என்ன அர்த்தம்னா டோ பை டோ எக்ஸ் எஃப் ஒன் ப்ளஸ் டோ பை டோ எக்ஸ் எஃப் டூ ப்ளஸ் டோ பை டோ எக்ஸ் எஃப் த்ரீ. சரியா? சாரி டோ பை டோ எக்ஸ் இது வந்து டோ பை டோ ஒய் இது வந்து டோ பை டோ இசட் இந்த மாதிரி வரும். ஸோ டோ எஃப் ஒன் இல்லை எஃப் ஒன்னுன்றது இந்த காம்போனண்ட்டு, அடுத்து எஃப் டூங்கிறது எஃப் ஒன்னுங்கிறது ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், ஜே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எஃப் டூ, அடுத்து கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எஃப் த்ரீ. சரியா? ஸோ அப்போ டெல் டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் டோ பை டோ எக்ஸ் எஃப் ஒன் அப்போது 4x இசட்டை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதாவது 4x இசட்டை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். ஸோ அப்போ 4z வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ 4z கான்ஸ்டன்ட்டு, அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1. ஸோ 4z மட்டும் இருக்கும். அடுத்து ப்ளஸ் டோ பை டோ ஒய் எஃப் டூ. ஸோ இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டார் இருக்குது. ஸோ இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா என்னென்னா 2y, அதாவது எக்ஸ் பவர் என் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் அப்போ 2 முன்னாடி வந்துடும் 2y பவர் 2 மைனஸ் ஒன் 1. அதனால் இந்த ஒய் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நமக்கு 2y. அடுத்து ப்ளஸ் டோ பை டோ இசட் எஃப் த்ரீ. ஸோ டோ பை டோ இசட்னா வித் ரெஸ்பெக்ட் டு இசட் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். ஸோ ஒய் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இதில் வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் ஒய் 2y கிடையாது, மைனஸ் 2y. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4z மைனஸ் 2y ப்ளஸ் ஒய். அப்போது 4z மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மைனஸ் 2y ப்ளஸ் ஒய்னா மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஸோ இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ டெல் டாட் எஃபோட வேல்யூ. அதுக்கப்புறம் ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் டெல் டாட் எஃப் டிவி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ டிவினா என்னென்னா டிவினா டிஎக்ஸ் டிஒய் டி. ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். இது வந்து வால்யூம்குள்ள பேசிக் ஃபார்முலா. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 1 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ட்ரிபிள் இன்டெக்ரலில் நம்ம வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் வந்து 0 to 1, ஒய் 0 to 1 அண்ட் இசட் 0 to 1. டெல் டாட் எஃபோட வேல்யூ 4z மைனஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 4z மைனஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இங்கே டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் நம்ம எழுதிக்கிறோம். ரைட்டா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம். ஸோ மிச்சம் ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கணும். 0 to 1 0 to 1 அப்படியே வச்சுக்கணும். அடுத்து 4z இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னா 4z வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஎக்ஸ் உள்ளே வரும்போது இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கணும் 0 to 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஒய் டிஇசட். அடுத்து ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 1 போடணும். அப்போது 4z மைனஸ் ஒய் அப்படியே இருக்கும். ஸோ 4z மைனஸ் ஒய் அப்படியே இருக்கும். 0 போட்டால் இந்த டேர்மும் 0. அதனால் நான் அந்த இன்டகிரேஷன் போடல. ஸோ ரிமைனிங் டிஒய் டிஇசட் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ இங்கே டிஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1, டிஇசட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ 0 to 1. ஸோ நமக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிடச்சிதுன்னா 4z மைனஸ் ஒய் கிடச்சிது. ஸோ 4z டிஒய்யை இன்டகிரேட் பண்ணால் ஒய் கிடைக்கும் மைனஸ். ஓகேவா? ஸோ 4z ஒய் மைனஸ் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2. ஸோ இங்கே அகைன் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0 to 1. ஸோ டிஇசட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 4y இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 4z ஒய் இருக்க இடத்துல 1 போட்டோன்னா 4z மைனஸ் 1/2. 4z மைனஸ் 1/2 இன்டூ டிஇசட் அப்படியே இருக்கும். ஸோ 0 to
1. ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணால் இதுவும் 0 இதுவும் 0. ஸோ அதனால் போட தேவையில்ல. ஸோ அகைன் 4 z இன்டகிரேட் பண்ணால் z² 2 மைனஸ் 1/2 dz இன்டகிரேட் பண்ணால் z. சரியா? ஸோ அப்போ அகைன் இது 0 to 1. ஸோ 1 2s are 2 2 2s are 4 இங்கே கட் கொடுத்துக்கலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணோன்னா 2 மைனஸ் அதே மாதிரி இங்கே 1 அப்ளை பண்ணும்போது 1/2 அப்படியே இருக்கும். சரியா? 2 மைனஸ் 1/2. ஸோ லோயர் லிமிட் வந்து 0 போட்டால் இதுவும் 0 இதுவும் 0, அதனால் தேவையில்ல. ஸோ 2 மைனஸ் 1/2 வேல்யூ நமக்கு 3/2 கிடைக்கும். சரியா? இது வந்து என்னது RHS சைடு. ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் del dot f dv நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ LHS கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ LHS என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் f vector டாட் n cap ds. ஸோ இதில் வந்து இப்போது நம்ம வந்து கியூப் வந்து ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ், அடுத்து இது வந்து z ஆக்சிஸ். ஓகே, இதுக்கப்புறம் இப்போது இந்த O x ஆக்சிஸ் இது வந்து இதில் கட் பண்ணுற பாயிண்ட் A நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் கட் பண்ணுற பாயிண்ட் B, அடுத்து இதில் கட் பண்ணுற பாயிண்ட் C, அதுக்கப்புறம் இது ரிமைனிங் D E, இங்கே வந்து F, அடுத்து இது வந்து நம்ம G. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கியூபை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கியூப்பில் மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது வந்து சாம்பிளுக்கு ஒரு ரூம் கன்சிடர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு ரூம்னு எடுத்தோன்னா ஃப்ரண்ட்டு பேக் சைடு, அதுக்கப்புறம் இது ரெண்டும் சைடு, அப்புறம் டாப்பு பாட்டம். ஸோ டோட்டல் 6 சர்ஃபேஸஸ் வரும். சரியா? ஸோ அப்போது இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் f vector டாட் n cap dsனால் மொத்தம் நம்ம 6 சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஒரு ரூம்னு எடுத்துட்டோன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்புறம் 2 சைடு ப்ளஸ் டாப்பு பாட்டம். ஸோ டோட்டல் 6 சைடு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் S4 ப்ளஸ் S5 ப்ளஸ் S6. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 6 சர்ஃபேஸ் எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு டேபிள் போட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஸோ டேபிள் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு f vector எழுதிக்கலாம். f vectorோட வேல்யூ வந்து கிவன் டேட்டா 4x z I vector மைனஸ் y ஸ்கொயர்டு j vector, அடுத்து ப்ளஸ் yz k vector. ஸோ இது எழுதிக்கிறோம். அடுத்து n cap அப்படின்றது என்னென்னா யூனிட் வெக்டார். ஸோ n capன்றது என்ன அப்படின்னா யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மொத்தம் நமக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது? 6 சர்ஃபேஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அடுத்து இது வந்து அந்த என்ன சர்ஃபேஸ் அப்படின்றத எழுதணும். ஸோ இது வந்து S1. ஸோ இப்போ S1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து n cap எழுதணும். அடுத்து n cap என்ன? அடுத்தது f vector டாட் n cap, அடுத்தது ஈக்குவேஷன், அடுத்தது f vector டாட் n cap ஆன் S, அதுக்கப்புறம் திருப்பி ds என்னன்னு எழுதணும். லாஸ்ட்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் f vector டாட் n cap ds. இது ஃபினிஷ் பண்ணி எழுதிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் AEGD நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் வந்து AEGD இந்த சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட் சர்ஃபேஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா கரஸ்பாண்டிங் y ஆக்சிஸ் ஒன்று இருக்குது, அடுத்து கரஸ்பாண்டிங் z ஆக்சிஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த G வந்து z ஆக்சிஸோட டைரெக்ஷன், AE வந்துட்டு y ஆக்சிஸோட டைரெக்ஷன். இதில் எது நார்மல் காம்போனன்ட்னா அப்போ x ஆக்சிஸ் தான் நார்மல் காம்போனன்ட்டு. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க AEGD இது வந்து ஃப்ரண்ட் சர்ஃபேஸ். இதில் வந்து y பார்ட்டும் z பார்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ நார்மல் காம்போனன்ட் என்னென்னா x பார்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இது நார்மல் காம்போனன்ட் வந்து x பார்ட்றதுனால இது வந்து I vectorன்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போது f vector டாட் n capனா f vectorரையும் n capையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 4xz கிடைக்கும். ரைட்டா? ஸோ 4xz கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனோட வேல்யூன்னு எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல எக்ஸ் டச் ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1,0,0. ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷனோட வேல்யூ x = 1.
அதை இங்கே எழுதிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 4z இருக்கும். ரைட்டா? அடுத்து டிஎஸ்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் ஒய் காம்போனன்ட் இருக்குது, இதில் இசட் காம்போனன்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டிஒய் டிஇசட் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதலாம். ஸோ எஃப் வெக்டார் டாட் என் கேப்போட வேல்யூ வந்து 4zன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அடுத்து டிஎஸ்னா டிஒய் டிஇசட். அடுத்து நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 அண்ட் இசட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏஇஜிடிங்கிற சர்ஃபேஸ்க்கு. அடுத்து ரெண்டாவது S2 எடுக்கலாம். ஸோ S2 சர்ஃபேஸ் என்னென்னா OBFC. ஓகே, ஸோ OBFCனா இந்த இருக்கா OBFC. இது வந்து பேக் சைடு சர்ஃபேஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் YZ தான் இருக்கும், ஆனால் எக்ஸ் வந்து இங்கே டச் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து பேக் சைடு சர்ஃபேஸ். ஸோ அதனால் இது வந்து மைனஸ் ஐ வெக்டார்னு எழுதிக்கிறோம். இது வந்து ப்ளஸ் ஐ வெக்டார், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரெக்ஷன், இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரெக்ஷன். ஸோ இது மைனஸ் ஐ வெக்டார். ஸோ இப்போ இது எஃப் வெக்டார் டாட் என் கேப்னா எஃப் வெக்டாரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 4xz கிடைக்கும். அடுத்து ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்ம் 0. ஸோ இது அதே தான் டிஒய் டிஇசட் தான் ஏரியா வரும். பட் ஆனால் இங்கே 0 ஆகிடும். ரைட்டா? ஸோ ஏன்னா இங்கே நம்ம எஃப் வெக்டார் டாட் என் கேப் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால S2 முடிஞ்சிடுச்சு. அடுத்து S3 எடுக்கிறோம். ஸோ S3 வந்து என்ன எடுக்கிறோன்னா EBFG. ஸோ EBFGன்றது என்ன அப்படின்னா EBFG. ஸோ இந்த சர்ஃபேஸ் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா எக்ஸும் இருக்குது, இசட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஏரியா வந்து டிஒய் டிஇசட்னு எழுதிக்கலாம். நார்மல் காம்போனன்ட் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ். ரைட்டா? ஸோ இந்த சைடு என்ன நார்மல் இருக்குன்னா ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அதனால் இது வந்து ப்ளஸ் ஜே வெக்டார் வந்து நார்மல் காம்போனன்ட்டு. ஸோ ப்ளஸ் ஜே வெக்டார் வந்து நார்மல் காம்போனன்ட்டு. அடுத்து இங்கே வந்து ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஜே வெக்டார் இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவேஷனோட வேல்யூ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பிங்கிற பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 1. ரைட்டா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து எஃப் வெக்டார் டாட் என் கேப் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த 1 வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? நமக்கு மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அடுத்து சர்ஃபேஸ் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா எக்ஸ் காம்போனன்ட்டும் இசட் காம்போனன்ட்டும் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் டிஇசட் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது மைனஸ் 1 டிஎக்ஸ் டிஇசட் வேர் எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 அண்ட் ஆல்சோ இசட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. ஸோ இது S3 கொடுத்தாச்சு. அடுத்து S4. ஸோ S4 வந்து EBFG, இது OADC. ஸோ OADC. ஸோ இந்த சர்ஃபேஸ் OADC. ஸோ இது வந்து பேக் சைடு இன்னொரு சைடு சர்ஃபேஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 0 வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி டிஎக்ஸ் டிஇசட் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் காம்போனன்ட்டும் இசட் காம்போனன்ட்டும் இருக்குது. ஸோ நார்மல் வந்து மைனஸ் ஜே வெக்டார் வரும். ஸோ மைனஸ் ஜே வெக்டாரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 0 ஆகிடும், அதனால் இங்கேயும் 0. ஓகே, அடுத்து S5. ஸோ S5ன்றது DGFC. ஸோ DGFC இது வந்து என்ன அப்படின்னா DGFC. ஸோ இது வந்து டாப் சைடு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கியூபோட டாப் பார்ட் வரும். ஸோ இங்கே இசட்டோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் காம்போனன்ட் இருக்குது. அடுத்து இங்கே எக்ஸ் காம்போனன்ட் இருக்குது. ஒய்யும் எக்ஸும் இருக்கும், இசட் மட்டும் இருக்காது. ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து இசட் காம்போனன்ட், அதனால் கே வெக்டார் எழுதிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது கே வெக்டார், இங்கே கே வெக்டாரோட காம்போனன்ட் ஒய் இசட். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய் இசட் மட்டும் கிடைக்கும். அடுத்து இசட் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இசட் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ரிமைனிங் ஒய் மட்டும் கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா இசட் காம்போனன்ட் தவிர எக்ஸும் ஒய்யும் இருக்கும். ஸோ டிஎக்ஸும் டிஒய்யும் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் இது வந்து எஃப் வெக்டார் டாட் என் கேப்போட வேல்யூ ஒய். ஸோ டிஎக்ஸ் டிஒய். ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 அண்ட் ஆல்சோ ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. அதுக்கப்புறம் S6. ஸோ 6th சர்ஃபேஸ் ஒன்று பார்க்கலாம். சிக்ஸ்த்து சர்ஃபேஸ் என்னென்னா OAEB. ஸோ OAEB இது வந்து என்ன அப்படின்னா பாட்டம் சர்ஃபேஸ் வரும். சரியா? அதாவது OAEB இது வந்து பாட்டம் சர்ஃபேஸு. இதில் வந்து எக்ஸ் காம்போனன்ட்டும் சேம் திங் ஒய் காம்போனன்ட்டும் இருக்குது. இசட் வந்து நெகட்டிவ், நார்மல் காம்போனன்ட்டும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் நார்மல் காம்போனன்ட் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து மைனஸ் கே வெக்டார் போட்டுக்கணும். சரியா? ஸோ இப்போ மைனஸ் கே வெக்டாரையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஒய் இசட் கிடைக்கும். ரைட்டா? அடுத்து இசட் இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடும், எஃப் வெக்டார் டாட் என் கேப் 0 ஆகிடும். ஸோ இங்கே அதே தான் dx dy தான், பட் ஆனால் இங்கே 0 ஆகிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது S1 S3 S6 3 வேல்யூவையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், S1 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ S1 + S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ S2 வந்து நமக்கு 0, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ டபுள் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 0 to 1 4z dy dz. ஸோ 4 வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம y வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணலாம். அப்போ z வந்து கான்ஸ்டன்ட்டு. சரியா? y-ஐ இன்டகிரேட் பண்ணால் dy-ஐ இன்டகிரேட் பண்ணால் y கிடைக்கும். ஸோ 0 to 1 ரிமைனிங் dz அப்படியே தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் dz அப்படியே தான் இருக்கும் 0 to 1. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் ஒய்க்கு 1 அப்ளை பண்ணால் 1, 0 அப்ளை பண்ணால் 0. ஸோ அதனால் அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணும்போது நமக்கு z dz தான் ரிமைனிங் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 வெளியில் 4 இருக்கும். அடுத்து z dz-ஓட ஃபார்முலா 4 × z² / 2. இது ஃபார்முலா இருக்குது, இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஓகேவா? எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இன்டெக்ரல் ஓவர் x dx அப்படின்னா x பவர் n அப்படின்னா x பவர் n + 1 / n + 1. இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி z வந்து z² / 2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது அப்போ அகைன் லிமிட் அப்ளை பண்ணுறோம். 0 to 1 அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 4 அப்பர் லிமிட் வந்து 1/2, அடுத்து லோயர் லிமிட் வந்து 0, அதனால் அதை விட்டாச்சு. ஸோ 4/2 வந்து நமக்கு ரிமைனிங் 2 மட்டும் கிடைக்கும். சரியா? அடுத்து இது வந்து S1 + S2 சர்ஃபேஸ்க்கு. அடுத்து S3 + S4 கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 0 to 1 ஸோ -1 இன்ட்டு, ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டேர்ம் எழுதிக்கணும். ஸோ -1 dx dz எழுதிக்கணும். ஸோ -1 dx dz. ஓகேவா? ஸோ அப்போ -1 இதில் வந்து dx-ஐ இன்டகிரேட் பண்ணால் x. ஸோ லிமிட் வந்து 0 to 1. அப்புறம் dz அப்படியே இருக்கும். ஸோ இது dz-க்குள்ள இன்டகிரேஷன் லிமிட் 0 to 1. ஸோ அப்போ நம்ம 1 அப்ளை பண்ணும்போது 1, 0 அப்ளை பண்ணும்போது 0. ஸோ அப்போ ரிமைனிங் மைனஸ் dz மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இதில் வந்து dz இன்டகிரேட் பண்ணால் z கிடைக்கும். ஸோ 0 to 1 மைனஸ் அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் 0, மைனஸ் போட்டு 0. ஸோ -1 - 0 போட்டால் -1 மட்டும் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் -1 கிடச்சிருக்கு. அடுத்தது S5 + S6 பார்க்கலாம். ஸோ அடுத்தது S5 + S6. ஸோ இதுக்கு என்ன பார்க்கணுன்னா, இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 0 to 1 y dx dy. ரைட்டா? ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம y அப்படியே வச்சுட்டு dx-ஐ மட்டும் இன்டகிரேட் பண்ணால் x கிடைக்கும் 0 to 1. ஸோ மிச்சம் ரிமைனிங் dy அப்படியே இருக்கும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 அப்படியே இருக்கும். ஸோ y இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 1, அடுத்து dy. ஸோ y dy மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் 0. ஸோ 1 - 0 போயிடும். ஸோ 0 to 1. அடுத்து ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y-ஐ இன்டகிரேட் பண்ணால் y² / 2. ஸோ அகெயின் 0 to 1. ஸோ இப்போது லிமிட் அப்ளை பண்ணால் 1/2 கிடைக்கும். 1/2. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ S1 + S2 + S3 + S4 + S5 + S6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு S1 + S2-ஓட வேல்யூ நமக்கு 2 கிடச்சிது. அடுத்தது -1 கிடச்சிது. அடுத்தது +1/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1/2 = 3/2. ஸோ இது வந்து RHS வேல்யூ. ஸோ RHS வேல்யூ என்னது? டபுள் இன்டெக்ரல் ஓவர் f வெக்டார் டாட் n கேப் ds. ஸோ f வெக்டார் டாட் n கேப் ds. ஸோ இது வந்து என்னது? இது வந்து நமக்கு LHS-ஓட வேல்யூ. ஃபஸ்ட் நம்ம RHS கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டாவது LHS கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ LHS = RHS. ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் f வெக்டார் டாட் n கேப் ds இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் del dot f dv. hence verified. equal to நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிதுன்னா 3/2 கிடச்சிருக்கு. hence verified.